ஹலோ வியூஸ், இன்றைக்கி இந்த பகுதியில் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2025-26 நம்ம பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப் காலேஜ் திருச்சி. சென்ட் ஜோசப் காலேஜ் திருச்சி பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன், அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். இங்கே நேக்கில் A++ கிரேட் வந்து வாங்கியிருக்கிறாங்க 4th சைக்கிள்லையும். தென் இந்த காலேஜில் உங்களுக்கு இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அட்மிஷன்ஸ் 2025-26 அதுவும் யூஜி ப்ரோக்ராம் மட்டும் ஓப்பன் ஆயிருக்கு. கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷனாலே இங்கே வந்து கோர்சஸ் பார்த்தீங்கன்னா எய்டட் கோர்ஸ் தனியாக இருக்கும், செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம் தனித்தனியாக இருக்கும். அது இல்லாமல் ஷிஃப்ட் வைசஸ் இருக்குது. இல்லைங்களா, இந்த சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜ் திருச்சியில் இல்லை என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணுறது, இது மாதிரி ஃபுல் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சென்ட் ஜோசப் காலேஜ் திருச்சி இது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் காலேஜ்னே சொல்லலாம் தமிழ்நாட்டில். ஓகேங்களா, இந்த காலேஜோட அட்மிஷன்ஸ் தான் இப்போ ஓப்பன் ஆயிருக்கு. அதுவும் யூஜி அப்ளிகேஷன் மட்டும் ஓப்பன் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம கூகுளில் போயிட்டு சென்ட் ஜோசப் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னா திருச்சி எஸ்பெஷலி திருச்சி நம்ம கொடுக்கணும், திருச்சிராப்பள்ளின்னு சொல்லிட்டு. ஏன்னா சென்ட் ஜோசப் காலேஜ் சொல்லிட்டு நிறைய காலேஜஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியாவிலையும் இருக்குது, வேர்ல்டு லெவலையும் இருக்குது. அதனால் சென்ட் ஜோசப் காலேஜ் திருச்சிராப்பள்ளின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் போகும். www.sjctni.edu தான் வெப்சைட்டு. பட் ஆக்சுவலாக அந்த வெப்சைட்டை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா அது லோடிங்லேயே ரொம்ப நேரம் ஆகிட்டு இருக்கு. அதனால் வந்து அதை டைப் பண்ணாமல் SJC அட்மிஷன்ஸ் 2025-26 சொல்லிட்டு அட்மிஷன் பேஜுக்கு நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக அட்மிஷன் பேஜ் போயிடும். இப்போ அட்மிஷன்ஸ் 2025-26 அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜ் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் யூஜி அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் அட் ப்ரெசென்ட் வந்து இங்கே ஓப்பனில் இருக்குது. ஓகேங்களா, இதில் உங்களுக்கு அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் 1 என்னென்ன கோர்ஸ் இருக்குது, ஷிஃப்ட் 2 என்னென்ன கோர்ஸ் இருக்குது சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அது மாதிரி நம்ம அட்மிஷன் பேஜுக்கு போயிடுவோம். அங்கே அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் செக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் இதில் வருவோம். தென் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த கேண்டிடேட் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேண்டிடேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டிடேட் வந்து யூஜி அப்ளிகேஷன்ஸ் வந்து டன் ஒன்லி த்ரூ ஆன்லைனில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தனியாக ஃபார்ம்ஸ் எதுவுமே கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லியிருக்காங்க. தென் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கண்டிப்பாக கேண்டிடேட் வந்து அட்மிஷன்ஸ் பார்க்குறாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 100 rupees ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில ப்ரோக்ராம்ஸ் இருக்காங்க, 200 rupees சில ப்ரோக்ராம்ஸ் இருக்காங்க. 100 rupees எவ்வளோ எந்தெந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா BA எக்கனாமிக்ஸ், BA இங்கிலீஷ், BA ஹிஸ்ட்ரி, BA தமிழ், தென் BBA, தென் BCom கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், தென் BSc Botany, BSc Electronics, BSc Mathematics, BSc Physics, BSc Statistics, then BSc Visual Communication, then B Vocational Viscom Technology, then B Vocational Software Development System Administration, then BCA, then BSc Computer Science, then BSc Biotechnology, then BSc Physical Education, Health Education and Sports. சரிங்களா, இது சொல்லியிருக்காங்க. அது 200 rupees பார்த்தீங்கன்னா உங்களுக்கு BCom Honor, BCom Business Analytics, then BCom Strategic Finance, then BSc Artificial Intelligence Machine Learning. இது எல்லாமே ஷிஃப்ட் 2. சில கோர்ஸ் வந்து ஷிஃப்ட் 1 இருக்குது, சில கோர்ஸ் வந்து ஷிஃப்ட் 2 இருக்குது. நீங்கள் எந்த கோர்ஸ் நீங்கள் என்ன ஷிஃப்ட்டில் உங்களுக்கு வேணும் எதிர்பார்க்குறீங்களோ அதை இப்போ ட்ரை பண்ணிங்க. எனக்கு எந்த ஷிஃப்ட்டாக தான் பரவாயில்ல அப்படின்னு இருக்காங்க, நோ இஷ்யூஸ். சரிங்களா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க. நீங்கள் மார்க்ஸ் வந்து வித்தின் 3 days, அதாவது 12th ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அகைன் லாகின் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் SC ST கேண்டிடேட், தென் தலித் கிறிஸ்டின்ஸ் வந்து அப்ளை பண்ணுறவங்க உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து 2 rupees தான் உங்களுக்கு இப்போ ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கம்ப்யூட்டர் ஐடி அப்லோட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் யூசர் ஐடி கிரியேட் பண்ணிக்கணும். தென் அதுக்கப்புறம் உங்கள் ஐடி கிரியேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் ஆகும். தென் அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு தென் என்கிட்ட உங்களுக்கு பர்சனல் டீட்டெயில்ஸ், அகாடமிக் டீட்டெயில்ஸு, தென் அதுக்கப்புறம் நெசசரி டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் பேமெண்ட் ப்ராசஸ், நீங்கள் பேமெண்ட் வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நீங்கள் நெட் பேங்கிங் UPI மூலிமா நீங்கள் பண்ணிக்கலாம். தென் ஈச் அப்ளிகேஷன்ஸ்க்கு நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அது என்ட்ரி 12th நீங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்கள் 12th ரிசல்ட்ஸ் வந்து 12th மார்க்னு என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆஃப்டர் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். செலக்டட் கேண்டிடேட்ஸ் வந்து SMS வந்து கண்டிப்பாக SMS தென் வெப்சைட்டில் உங்களுக்கு போட்டிருப்பாங்க. செலக்டட் கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் ஃபீஸஸ் வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இதில் கொடுத்துருக்குறாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில். தென் அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் சாஃப்ட்வேர் அண்ட் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, இதில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஷிஃப்ட் 1 சரிங்களா BA எக்கனாமிக்ஸ், தென் ஷிஃப்ட் 1 பார்த்தீங்கன்னா BA எக்கனாமிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர், இந்த BA ஹிஸ்ட்ரி, தென் BA தமிழ் லிட்ரேச்சர். ஓகேங்களா, இதில் வந்து ஷிஃப்ட் இதில் மட்டும்தான் இருக்குது. இதில் வந்து BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து பாய்ஸ்க்கு மட்டும் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, மீதி எல்லாமே கோ எஜுகேஷன் சொல்லிருக்காங்க. 100 rupees வந்து இது சொல்லியிருக்காங்க. எந்த குரூப் வேணால் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் BCom, சரிங்களா, BCom பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமர்ஸ் குரூப் மட்டும் தான் எடுக்க முடியும், அது பாய்ஸ் மட்டும்தான்
சொல்லியிருக்காங்க. 100 rupees அப்ளிகேஷன் சார்ஜஸ் சொல்லியிருக்காங்க. மார்னிங் வந்து 8 to 8:30 to 1:20 சொல்லியிருக்காங்க. தென் சயின்ஸ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சி பாட்னி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, தென் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை இது அந்தந்த ரெகுலர் குரூப் மட்டும் தான் எடுக்க முடியும். தென் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அண்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து உங்களுக்கு பாய்ஸஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். பிஎஸ்சி பாட்னி வந்து கோஜிக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் பிஎஸ்சி ஃபிசிக்ஸும் பாய்ஸ் மட்டும் தான் எடுத்துக்க முடியும். மேத்தமெட்டிக்ஸும் பாய்ஸ் மட்டும் தான். பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கோ எஜுகேஷன்ஸு. தென் பி வெக்கேஷனல் பார்த்தீங்கன்னா பி வெக்கேஷனல், தென் பி சிஸ்டம் அட்மின் அந்த டிபார்ட்மெண்ட் கோர்ஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷன்ஸ் அண்ட் வெக்கேஷனில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த குரூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் கோ எஜுகேஷன்ஸ். நீங்கள் 12th ரெண்டு எந்த குரூப் இருந்தாலும் எடுத்துக்கலாம். 100 rupees தான் சார்ஜஸ் சொல்லியிருக்காங்க. தென் ஷிஃப்ட் 2க்கு ஓகேங்களா, ஷிஃப்ட் 2க்கு சொல்லியிருக்காங்க. ஷிஃப்ட் 2ல் இங்கிலீஷ் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கோ எஜுகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் பிபிஏ இதில் பாய்ஸ் மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும். தென் காமர்ஸ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் அதாவது பாய்ஸஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க. தென் பிகாம் ஹானர்ஸ் வந்து கோ எஜுகேஷன் சொல்லியிருக்காங்க. தென் பிகாம் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் வந்து கோ எஜுகேஷன், தென் பிகாம் ஸ்ட்ராட்டஜிக் ஃபைனான்ஸ் வந்து கோ எஜுகேஷன் சொல்லியிருக்காங்க. தென் பிசிஏ இதெல்லாம் பாய்ஸஸ் மட்டும்தான். தென் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாய்ஸ் மட்டும்தான். தென் பிஎஸ்சி ஏஐ மிஷின் லேர்னிங் வந்து கோ எஜுகேஷன், பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் கோ எஜுகேஷன், மேத்தமெட்டிக்ஸ் கோ எஜுகேஷன், பிசிக்ஸ் கோ எஜுகேஷன், விஷுவல் கம்யூனிகேஷன், பயோடெக்னாலஜி, ஃபிசிக்கல் எஜுகேஷன் இதெல்லாமே கோ எஜுகேஷன் சொல்லியிருக்காங்க. ஷிஃப்ட் 2ல் நிறைய கோ எஜுகேஷன் இருக்குது. ஷிஃப்ட் 1ல் வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாய்ஸஸ் மட்டும்தான் அது சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, இதுதான் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எல்லாமே சொல்லியிருக்கிறது. இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க நீங்கள் ஏப்ரல் 2 உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஏதாச்சும் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மண்டே டு சாட்டர்டேயில் 9 to 5 o'clock வந்து நீங்கள் இந்த காலேஜ் ஆஃபீஸ்க்கு நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். டெக்னிக்கல் பர்சன் பேமெண்ட் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஹெல்ப்டெஸ்க்னு நீங்கள் வந்து அந்த மெயில் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். தென் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வீடியோவே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, நீங்கள் வந்து வேணும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதை வந்து ஃபஸ்ட்டாக வீடியோஸை ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். சரிங்களா, இது ஜென்ரலாகவே நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன்ஸில் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இப்போ நம்ம வந்து இது பாருங்க நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும். உங்களுக்கு 10th மார்க்கில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அது மாதிரி கொடுக்கணும். தென் அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து ஓகேங்களா, ஜெண்டரு, தென் நேஷ்னாலிட்டி, 12th ரிஜிஸ்டர் நம்பர், தென் எப்போ பாஸ் ஆகுறது, இயர் ஆஃப் பாசிங், தென் மெயில் ஐடி, தென் கிரியேட் பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுத்துட்டு தென் ரிஜிஸ்டர் சொல்லி கொடுத்துடணும். தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்கள் உங்கள் லாகின் பேஜஸ்க்கு போங்க. இங்கே உங்களுக்கு வந்து யூசர் ஐடியும் தென் பாஸ்வேர்டையும் வச்சு லாகின் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். தென் அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் இதில் அகாடமிக் டீட்டெயில்ஸில் கொடுத்துருன்னா தென் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து வரும். சரிங்களா, இதுதான் வந்து அப்ளிகேஷன்ஸோட ப்ரொசீஜர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க எங்களை இன்றைக்கே அப்ளை பண்ணிடுங்க. எங்களை அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பனில் இருக்குது. நீங்கள் இதுக்கான லாஸ்ட் டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இப்போதுக்கு அட் ப்ரெசென்ட் கொடுக்கல. உங்களுக்கு பேசிக் சொல்லியிருக்கிறது என்னென்னா 12th ரிசல்ட்ஸ் வந்து 3 daysக்குள்ளே உங்கள் மார்க் வந்து என்ட்ரி பண்ணணும். அதான் சொல்லுவாங்க 12th ரிசல்ட்ஸ் வந்து வந்துச்சுன்னா அதுலேருந்து 3 days தான் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க அப்ளை பண்ணுறதுக்கு. அதனால் வந்து இப்போயே ஃபஸ்ட்டு லாகின் பண்ணி உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. தென் ஆஃப்டர் 12th ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் உங்களோட மார்க் வந்து நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். சரிங்களா, திருச்சியில் இருக்க சென்ட் ஜோசப் காலேஜ் ஓகேங்களா, நீங்கள் சென்ட் ஜோசப் காலேஜுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கே அப்ளை பண்ணிடுங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸில் ஓப்பன் ஆயிடுச்சு. உங்களுக்கு 12th ரிசல்ட்ஸ் வந்துலேருந்து 3 days டைம் கொடுப்பாங்க. இல்லைங்களா, இதுக்கான பிஜி ப்ரோக்ராமுக்கான இன்னும் அட்மிஷன் வந்து ஓப்பன் ஆகல. யூஜிக்கு மட்டும்தான் அட் ப்ரெசென்ட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. மேற்கொண்டு உங்களுக்கு அட்மிஷன் ரிலேட்டாக தகவல் வேணும்னா கான்வெர்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு சந்திக்கிறேன். தேங்க்யூ.